இப்போ மத்தபடி ட்ரெய்லர் நம்ம கட்டெல்லாம் வெறித்தனமா இருக்கு. ஆமா தலைவா இப்போ நம்ம ஏ நீங்க ஆசிம் பாய் யாரோட ஸ்டூடெண்ட்? இவரு தனுஷ் தலைவரோட ஸ்டூடெண்ட். தலைவரோட 100வது படம் என்னது சொல்லுங்க? ஸ்ரீ ராகவேந்திரா ஒரு சாமி படம். சாமி படம் ஓகேவா? தலைவருக்கு வந்து ஒன்லி ஹிந்து ஃபேன் பேஸ் மட்டும்தான் இருக்கா? எத்தனையோ பேர் இருக்காங்க அக்ராஸ் இது. ஆனா அவர் தைரியமா எடுத்தார்ல சப்ஜெக்ட்ல நம்பி. எனி சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட படம் என் பர்ஃபார்மன்ஸ் இது. அதுவும் இத்தனைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல பண்ணதே இல்லை தலைவர். ஒரு ஸ்டைல் ஐக்கானா இருந்தவர். அந்த 100வது படம் ஒரு லேண்ட்மார்க் படம், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுதான் அவங்க மென்டாலிட்டி, தனுஷ்கும் ஆகட்டும் தலைவருக்கும் ஆகட்டும். அப்ப மங்காத்தா எடுத்தீங்கன்னா தலையே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணாரு. ஒரு ஹீரோ நெகட்டிவ் ஷேட்ல பண்றது எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ தனுஷை கனெக்ட் பண்றீங்க, புரியவே இல்லையா எனக்கு. ராகவேந்திராவுக்கும் ராயனுக்கும் என்ன சம்மந்தம் புரியவே நீங்க இல்லையா? கேள்வியை இல்ல கேட்டு இல்ல இல்ல ராம் அவரு இல்ல அவரு என்ன சொல்ல வர்றான்னா, ஒரு சப்ஜெக்ட் அது துணிஞ்சு எடுத்துட்டு போறீங்கல்ல, ஒரு ஏ படம்ங்கிறது வந்து அதுவும் 50வது படங்கும் போது இவ்வளவு தைரியமா துணிஞ்சு எடுத்துட்டு போறது அதை கூட விட்டுரு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், டி வந்து இது 50வது படம் ஏ படமா எடுத்துட்டு போறாரு. அவர் நினைச்சிருந்தா இது கட்ஸ் போடலாம். ஆனா வந்து கலாநிதி மாறன் இதை அக்செப்ட் பண்ணிட்டார்ல. சன் பிக்சர்ஸ் வந்து அவனுங்களோட இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷம் வரலாற்றுல வந்து ஒரு ஏ படத்துக்கு இந்த லெவலுக்கு, அதுவும் ஒரு 100 கோடி பட்ஜெட்டை போட்டு உள்ள கொண்டு போட படம் இதுவாதான் இருக்கும். அந்த கட்ஸுக்கு தான் அதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. கரெக்ட் ஆகாஷ், நீ பேசும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசுறியே. இதுக்கு முன்னாடி இப்படி பேசுற ஆள் இல்லையே நீ. ஸோ அதுதாங்க, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். என்னதான் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் அது இதுன்னு பேசினாலும் கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ இது எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இட்ஸ் 50வது படம் இஸ் கோனா பி மெமரபிள் ஃபிலிம் ஃபார் தனுஷ். அதான் நான் எக்ஸாக்ட்லி ரேவி பாய் சொன்ன அந்த பாயிண்ட் செம பாயிண்ட். துணிஞ்சு 50வது படம் இப்படி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாதாரண எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமர்ஷியல் படம் அந்த மாதிரி எடுத்து ஒரு ஈஸி பெட்டு கமர்ஷியல் படம் ஒன்று எடுத்து அது பாட்டுக்கு நல்ல கலெக்ஷன் வரும் ஓடும் அப்படின்னு எடுக்காம 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணி அதுவும் ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் கொடுத்து எடுத்துக்க. அந்த லாஸ்ட் ஷாட்டு வெறித்தனமா இருக்குங்க. அந்த உசுரே போகும் அந்த ஷாட்டு எனக்கு தெரிஞ்ச தியேட்டர்ல அதெல்லாம் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். உசிரே போகுதே வந்துட்டு ராவணன் பாட்டு பாய். அது வந்து பெரிய பாய்க்கு மியூசிக் கொடுத்ததை விட பெரிய பாய்க்கிட்ட மியூசிக் வாங்கினது தான் ஒரு செகண்ட் ஃபிலிம் டைரக்டரா தனுஷ் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஷேட்ல வந்து லாஸ்ட் ஒரு சாலிடாக ஒரு 10 இயர்ஸில் பாய் அந்த மாதிரி மியூசிக்கே பண்ணல. எனி அதர் டேரக்டர் ஃபார் நார்த் மெட்ராஸ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஃபிளிக்கு சந்தோஷ் நாராயண் இஸ் ஓப்பன் சாய்ஸ். வேற ட்ரையே பண்ண மாட்டானுங்க. போதும் தமிழ் சினிமா ஓகே அப்படின்ட்டு. இப்போ கல்கி வேற பண்ணியிருக்காரு, ஒரு பீக்கில் இருக்காரு சந்தோஷ். ஆனால் 50th ஃபிலிமுக்கு எனக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்னு வரணும்னு சொல்லிட்டு அது சரியான பெட்டு. அது ஒர்க் அவுட் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் தனுஷுக்கு என்னன்னா, இந்தியன் டூ டிசாஸ்டர்ல காலிவுட் கிரிட்டிக்ஸ்ல இருந்து ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாம் வெக்ஸ் ஆகிருக்காங்க. அவர் மட்டும் படம் சூப்பரா கொடுத்தாருன்னு வைங்களேன், மொத்த பேரும் எல்லாம் தே வில் கம் டு ஹிஸ் சைடு. ஸோ எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா நடக்குது. ஒரு 50வது படத்துக்கு ஃபுல்லா பிகினிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல இருந்து எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. நிறைய பேர் சங்கர் மேல அதுவும் ட்ரெய்லர்ல பெருசா ரிவீலும் பண்ணல. அதாவது ஹோல் ஸ்டோரி நமக்கு ஒரு கெஸ்ஸும் பண்ண முடியல, ஒரு டீகோடிங்கோ எதுவுமே பண்ண முடியல. ஓரளவுக்கு ஒரு 10-20% பண்ண முடியதே தவிர எதுவுமே பெருசா அது என்ன கண்டென்ட்னு கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ ட்ரெய்லர் கட்டே நான் அப்ரிஷியேட் பண்றேன், பெருசா ரிவீல் பண்ணாம விட்டதே இப்போ சூப்பர். சிம்பிள் ரிவெஞ்ச் ட்ராமாவாக தான் இருக்கும் 100%. மேக்கிங்கில் தான் வந்து அதான் 2:30 இஸ் அ கிரேட் டீசென்ட் வாட்ச் டைம்னு சொல்லுவேன். 2:30க்கு மேலே வர எந்த படமுமே ஆடியன்ஸ்க்கு இப்போல்லாம் பொறுமை இல்லை. அதுவும் ஆக்ஷன் படம்னு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் படத்துக்குமே. ஸோ ரிலீஸ் டேட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. தங்கலான் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இதோட கலெக்ஷன்ஸை இது பண்ணிட்டு ஒரு ரிவைவலாக பிக் ஃபிலிமாக இப்போ என்ன தான் மகாராஜா சொல்கிறோம் இந்த வருஷத்தில் ஒரு பிக் ஃபிலிமாக வந்திருக்குன்னு. அரண்மனை 4 வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் அந்த டாப் டயர் 1 டயர் 2 ஆக்டர்ஸ் கிட்டேருந்து அந்த பெரிய ஒரு சம்பவம் வரல. மில்லர் வந்துச்சு, லால் சலாம் வந்துச்சு, அயலான் வந்துச்சு, இதெல்லாம் இது இந்தியன் 2 இப்போ எல்லாமே படுத்துருச்சு டாப் ஹீரோஸ் கிட்டேருந்து. இப்போ இதுதான் வந்து பிரேக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது
ஆப்வியஸா அதுக்கப்புறம் கோட்டு விடாமுயற்சி அது இதுன்னு வந்துட்டு இருக்க போகுது. பட் இது அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமான்னு பார்ப்போம். அதான் ஓவர் ஹைப் இல்லாம ஒரு டீசெண்டான ஹைப்ல வரதே ஆக்சுவலி அது வந்து படத்துக்கு ஒரு பூனா வரும் அப்படின்னு ஆமா, தோணுது அது எனக்கு. ஒரு பாசிவ் அட்வான்டேஜ் தான் அது கண்டிப்பா. எனக்கு திருச்சிற்றம்பலம் அப்படிதான் ப்ரோ ஒர்க் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தேன். ரொம்ப நாள் ரிப்பீட்டடா ஒரு 3 டைம் தியேட்டர்ல பார்த்த ஒரே தனுஷ் படம் அது எனக்கு. அதேதான் அவருக்கு வாத்திலையுமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அப்படிதான் ஒர்க் அவுட் ஆச்சு. என்னடா தனுஷ் படம் இது அப்படி அவ்வளவுதான் இருந்தாங்க. ஆனா அங்க பயங்கரமா ஓடுச்சு. அது அந்த ஒரு அப்ப பாட்டு லாபி தான், நீங்க என்ன ஒரு சொல்றீங்க? பாட்டுல இப்ப இது இந்த இதுலயே அந்த கடைசி பிட் வந்து அந்த பாட்டு சரியான ஹிட். ஒரு பாட்டு ஒன் சாங் கேன் சேஞ்ச் த டைனாமிக்ஸ் ஆஃப் த மூவி அப்படின்னு என்ன சொல்லலாம். இப்போ வாத்தி படத்துல அந்த அடியாத்தி இது என்ன ஃபீல் அந்த பாட்டு தெலுங்குல எல்லாம் பெரிய ஹிட், இங்கேயும் பெரிய ஹிட். அதனால தான் அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. இப்போ திருச்சித்திரம்பலம் பார்த்தீங்கன்னா ஹோல் ஆல்பம் வாஸ் ஒண்டர்ஃபுல், மூவி வாஸ் ஃபீல் குட் மூவி. ஆனால் ஹோல் ஆல்பமும் நம்ம என்ஜாய் பண்ணனால தட் மூவி பிகம் பிக் பிளாக் பஸ்டர். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃபிலிமுக்கு. ஒரு 2 பாட்டு சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு.